வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வுகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் அர்ஜுனா எம்பிக்கும் நாடாளுமன்ற சபாநாயகருக்கும் இடையில் சிறிய வாக்குவாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் அது தொடர்பாக அர்ஜுனா எம்பி தெளிவுபடுத்தினார். நாடாளுமன்றத்திற்குரிய நிலையீர் கட்டளை சட்ட புத்தகத்தை இதுவரை வாழ்க்கையில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டார்கள் என்றார். தனியே வடக்கு மக்களுக்கென்றோ கிழக்கு மக்களுக்கென்றோ போராடாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்காகவே தன்னுடைய அரசியல் போராட்டம் என்பதுடன் அதுவே கொள்கை என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை நாடாளுமன்ற நியாய பத்திரிகையில் வெளியிடுவது வழமை. அதன்படி மலைய மக்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை என்று விவாதத்திற்கு வந்திருந்தது. அதிலே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிண்ணன் செல்வராஜ் என்பவர் ஒழுங்கு புத்தகத்தில் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார். அதிலே மலையகத்தில் 53 ஏக்கர் காணி ஒன்று உரிமையாளர் இந்தியாவில் இருப்பதாகவும் கள்ளக்குருதி இன்னொருவர் வைத்திருப்பதாகவும் அந்த காணியை அரச காணியாக மாற்றம் செய்ய முடியுமா என்றும் கேள்வியை எழுப்பி இருந்தார். இதை விமர்சித்த அர்ஜுனா எம்பி தமிழ் சமூகம் இங்கு இல்லை, எங்கிருந்தாலும் ஊழலுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒழுங்கு பத்திரத்தின் மூலம் அந்த காணி தன்னுடையது என்று ஒருவர் குறிப்பிடும் அதே நேரம் வேறொருவர் தன்னுடையது என்று கூறும் நிலையில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஒழுங்கு பத்திரமே குறித்த வழக்குக்குரிய தீர்ப்பை, அதாவது காணி உரிமையாளர் யாரோ ஒருவர் இருக்க வேறொருவர் தங்களுடையது என்று வழக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெளிவாக விளக்குகிறது. அதனை விட நாடாளுமன்ற நிலையீர் கட்டளை புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றில், நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகளிலோ அல்லது தீர்ப்புகள் வழங்கப்படுவதற்காக காத்திருக்கும் வழக்குகளிலோ நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த இவ்வாறான விடயங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் சபாநாயகர் அந்த விடயத்திற்கு அனுமதி வழங்காமல் அவருடைய பேச்சை நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் குறித்த வழக்கு சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் கதைக்கின்ற இடத்தில் அது வழக்குக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றால் சபாநாயகர் அதற்குரிய அனுமதியை வழங்கலாம் என்றும் நிலையீர் கட்டளையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அர்ஜுனா சுட்டிக்காட்டுகின்றார். இதை தெளிவாக விளங்கப்படுத்திய அர்ஜுனா மேலும் தெரிவித்த போது, தாங்கள் ஏதாவது கேள்விகளை முன்வைத்து கேட்கின்ற பொழுது அரச தரப்பு நீதிமன்றத்தில் இந்த விடயம் இடம்பெற்று வருவதால் கருத்து தெரிவிக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்து வருகிறது. அதே போல் சபாநாயகர் இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டி கதைப்பதற்கும் மறுப்பு தெரிவிக்கின்றார். ஆனால் இன்று அதே விடயத்தினை அவர்கள் செய்கின்ற பொழுது சபாநாயகர் அனுமதித்திருப்பது என்ன நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் குறிப்பாக மலையக காணி விடயம் சம்பந்தமாக விவாதம் நடந்திருக்கும் போது அர்ஜுனா எம்பி குறுக்கிட்டு சபாநாயகரிடம் இந்த சட்டத்தை சுட்டிக்காட்டிய போது சபாநாயகர் நீதிமன்ற தீர்ப்புக்கு இது பாதகமாக இருக்காது என்று தெரிந்துதான் அனுமதித்ததாக பதில் வழங்கினார். அரசாங்கம் மற்றும் அரசாங்க உறுப்பினர்கள் நீதிமன்றத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றால், நீதிமன்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தை பாவித்துக் கொள்ள முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகளாகி நாங்கள் நியாயம் கேட்கின்ற பொழுது குறித்த அரசாங்கம் இதே நாடாளுமன்ற நிலையீர் கட்டளையை சுட்டிக்காட்டி நீங்கள் கதைக்க முடியாது என்று மறுப்பதாகவே தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதன்படி அரசாங்கம் மட்டுமல்ல, நாடாளுமன்றம் கூட பக்கசார்பாக நடந்து கொள்கிறது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் இது என்று குறிப்பிட்டார். அண்மைய நாட்களில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மீன்பிடி பிரச்சனைகள் தொடர்பாக அர்ஜுனா எம்பி கள விஜயத்தினை மேற்கொண்டு பிரதேச மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டதாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதில் மக்களான சட்டவிரோத மீன்பிடி சம்பந்தமாக பிரச்சனைகள் மட்டுமல்ல, இதனை கண்டுகொள்ளாத கடல் தொழில் அமைச்சர் மற்றும் அவருடைய இணைப்பாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பிரதேச மக்கள் முன்வைத்திருந்தனர். அதன்படி இதை தடுப்பதற்குரிய சரியான முறைமை உருவாக்குவதன் மூலம் குறித்த மீனவர் சமூகங்கள் மற்றும் சமாசங்களை உள்ளிருப்பதன் மூலமும் குறித்த விடயங்களை தடை செய்ய முடியும் என்று அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் நாம் தெரிவித்தோம். அப்போது இதனை தடுக்க வேண்டிய அமைச்சர் அது தொடர்பான எந்த விதமான அறிவற்றவராக இருப்பதாக விமர்சித்த அர்ஜுனா, கடல் தொழிலாளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் கடல் அட்டை பண்ணை அமைப்பது தொடர்பில் பேசப்பட்ட காணொலி ஒன்றை வெளியிட்டு அதில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சரின் ஊழல் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அந்த காணொலியில் கடற்கரையில் இருந்து 1.5 ஏக்கர் கடற்பரப்பை பிடித்திருக்கும் நீங்கள் அரை ஏக்கருக்கு மட்டும் அரசாங்கத்திற்கு வரி கட்டுமாறு அமைச்சர் கூறுகின்றார். இந்த நிலையில் குறித்த அமைச்சரின் விடயம் சம்பந்தமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னரே அர்ஜுனா எம்பி காணொலியை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த விடயம் தற்போது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் குருநகரில் இருக்கின்ற கடல் அட்டை பண்ணையாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடல் அட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம், பயப்பட வேண்டாம். உங்களிடம் 1.5 ஏக்கர் பண்ணை இருந்தால் அதில் அரை ஏக்கருக்கு மட்டும் அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இந்த கருத்து தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் அது பல்வேறு தரப்பினர்களிடையே கடும் எதிர்வினைகளை உருவாக்க தொடங்கி உள்ளது. கடந்த அரசாங்க காலங்களில் சட்டவிரோதமாக நடைபெறும் கடல் அட்டை பண்ணைகள் குறித்து எதிர்ப்பு கூறி வந்தவர் அதே சந்திரசேகர் தான். அப்போது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் சீனர்களின் பங்கு பெற்றதோடு கடல் அட்டை குஞ்சு பொறிக்கும் நிலையம் தொடங்கப்பட்ட போது அதுவே பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி இருந்தது.
ஆனால் தற்போது அமைச்சராக இருக்கும் நிலையில் பண்ணைகளை பாதுகாக்கும் போக்கில் அவர் கருத்து வெளியிட்டிருப்பது அல்லது மீண்டும் கடல் அட்டை பண்ணைகளுக்கு அமைச்சரின் திறந்த ஆதரவு சீனாவின் அழுத்தம் அல்லது தூண்டுதல்கள் இருக்கின்றதா என்ற சந்தேகத்தையும் சர்ச்சைகளையும் எழுப்பியுள்ளது. அதாவது சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையிலே கருத்து தெரிவித்தமையை காண முடிகின்றது. யாழ்ப்பாண கடற்பரப்புகள் ஆழம் குறைவானவை. அங்கு பாரம்பரிய மீன்பிடியை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கான மீனவர்கள் குடும்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏக்கர் கணக்கில் கடல் அட்டை பண்ணைகளை வழங்கும் திட்டம் கடல் வளங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். அதே நேரம் கடல் அட்டைக்கு வடக்கு மக்களின் அன்றாட உணவு பழக்கத்தில் இல்லை. இருந்தாலும் அதனை ஏற்றுமதி நோக்கத்திற்காக ஊக்குவிப்பது உள்ளூர் உணவு பாதுகாப்பை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுகின்றது. பல்தேசிய நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இதன் மூலம் பலனடையும் நிலையில் உள்ளூர் மீனவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற அச்சமும் நிலவுகின்றது. அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டுவதாக கூறப்படும் இந்த திட்டம் நீண்ட காலத்தில் கடல் உயிரின சூழலையும் மீன்பிடி தொழிலையும் பாதிக்கும் அபாயம் உண்டு. இந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகரனின் கடல் அட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம் என்ற அறிவிப்பு கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய அரசின் பொறுப்பை மீறுவதாகவே விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வெளிநாட்டு ஆதிக்கம் போன்ற அம்சங்கள் அனைத்தும் தொடர்புடைய இந்த சர்ச்சை வருங்காலத்தில் வடக்கு கடல் வளங்களின் உரிமை யாருக்கு என்ற அடிப்படையில் கேள்வியை எழுப்பக்கூடியதாகும். அதன்படி குறித்த விடயங்களை அர்ஜுனா எம்பி ஏற்கனவே குறிப்பிட்ட அமைச்சரின் ஊழல் என்ற விடயங்களுடன் வடமராட்சி கிழக்கு மக்கள் அமைச்சர் தொடர்பாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுடனும் பொருந்தி போகின்றது. அப்போது அர்ஜுனா தெரிவிக்கையில், உங்களிடம் 1.5 ஏக்கர் பண்ணை இருந்தால் அதில் 1/2 ஏக்கருக்கு மட்டும் அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் என்று அமைச்சரின் கருத்தினை முன்னிறுத்தி, அப்படியான மீதி 1 ஏக்கருக்கு வரி யாருக்கு போகின்றது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார். அத்துடன் இதுவே 4 ஏக்கர் அல்லது 5 ஏக்கர் படித்தவர்களிடமிருந்து எவ்வளவு கையூட்டு வாங்கி இருப்பார்கள் என்றும் அவர் அந்த நேரத்தில் கேள்வி எழுப்பி இருந்தார். கடந்த 1 வருடத்தில் வடக்கு மாகாணத்திற்கு நீங்கள் மேம்பாடு தொடர்பாக என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுமாறு விமர்சித்த அவர், இதற்குரிய அதிகாரிகளும் பதவிகளும் தன்னிடம் இருந்திருந்தால் அமைச்சர் சந்திரசேகரை விட இன்னமும் சிறப்பாக தன்னால் செய்திருக்க முடியும் என்றும் அர்ஜுனா நம்பிக்கை வெளியிட்டார். முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய 50 உத்தியோகபூர்வ இல்லங்கள் எதிர்காலத்தில் அரச நிறுவனங்களில் செயல்பாடுகள் அல்லது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த முடிவை முன்னிட்டு அமைச்சர் விஜயபாலவும் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசிங்கவும் நேற்று கொழும்பிலுள்ள மரலசேகர மாவத்தை மற்றும் கெபட்டிபோல வீதியில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் ஆய்வு செய்தார்கள். மேலும் அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குற்ற கும்பல்களுடன் தொடர்புகள் வைத்திருந்த முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர்மட்ட நபர்களின் பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால விரைவில் இந்த விவகாரம் தொடர்பாக அவையில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமீபத்தில் ஊடகவியலாளர் கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் பயமடைந்த நிலையில் இருந்தார் என்று கால்நடை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன குற்றம் சாட்டினார். கேமரா நாமல் ராஜபக்சவை காட்டும் தருணங்களில் அவர் வியர்வை சிந்துவதும் கண்களில் பயம் வெளிப்படுவதும் தெளிவாக தெரிகின்றது. அதே நேரத்தில் தாம் பயப்படவில்லை என்று அவர் வலியுறுத்துகிறார் என்றும் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். அவர் மேலும் சமீபத்திய சம்பவங்களுடன் தொடர்புடைய பல முக்கிய பிரச்சனைகள் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.